அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன் மற்றும் மாற்றங்களை அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. ஸோ அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் அவங்க சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கார். மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த மீன ராசியன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மீன ராசிக்காரர்கள். மேலும் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் கெட்ட பெயர் ஏற்படாமல் எந்த காரியத்தையும் செய்து முடிக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் வீண் அலைச்சலுக்கு பிறகே சில காரியங்கள் நடக்குங்க. வியாபாரம் மந்தமாக நடக்கும். வரவு அதிகமாக இருந்தாலுமே கையில் காசு தங்குவது கடினமாக இருக்கும். சந்திர பகவானின் நகர்வு கூட உங்களுக்கு நிலையான விஷயங்களை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பொருளாதார முன்னேற்றம் பார்ப்பீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 8ஆம் வீட்டில் அமர்வதால் மனைவி மக்கள் மனதிற்கு இதமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். மேலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அலைய வேண்டிய நிலைகள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி செலவு அதிக அளவில் காணப்படும். மேலும் இந்த 7 நாட்களில் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் வீட்டில் அமர்வதால் எதிர்பாராத விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. கண்ட இடத்துல நகைகளை கழட்டி வைக்கக்கூடாது. பண விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதிய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய அதிகமான புதிய நபர்களிடம் அதிகமாக நெருக்கம் காட்டாதீங்க. பெண்களின் குணம் அறிந்து பழகுவது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை உங்களுக்கு வரக்கூடுங்க. வார மத்தியில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் உங்களுடைய நண்பர்கள் உதவியால் சில நல்ல காரியங்களை செய்வீங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்தில் அமர்வதால் இறை வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்துவீங்க. மேலும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3ஆம் இடத்தில் அமர்வதால் தாயார் வகையில் மருத்துவ செலவுகள் வரக்கூடும். மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆம் இடத்தில் அமரப்போவதால் நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடக்கும். மேலும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. விவசாய வேலையில் மும்முரமாக இறங்குவீங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 1ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் பயணம் செய்வதால் வெளியில் எவ்வளவு கெட்டிகாரத்தனமாக நடந்து கொண்டாலும் வீட்டுக்கு பெட்டி பாம்பாக அடங்கி இருந்து பிரச்சனை வராது. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் பேசி வைத்த திருமணம் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் நிதானத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் செவ்வாய், ராகு, தனவாக்க குடும்ப ஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், குரு, களத்திர ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் சனி என உங்களுடைய ராசியில் கிரகநிலைகள் அமைய பெற்றிருக்கு. அதே போல கிரக மாற்றங்களானது 24/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். திடீர் கோபங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும். ஆன்மீக எண்ணம் ஏற்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகள் காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் உங்களால் நிச்சயமாக பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகாமல் நீங்கள் இருந்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோடு சிலரை சண்டைகள் உண்டாகலாம். மன வருத்தங்கள் ஏற்படும் நிலைகள் உருவாகலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்புகள் உண்டு. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் இனிதே நல்லபடியாக அமையும். நண்பர்களுக்கிடையே உறவு நிலை சிறக்க விட்டு கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்தில் படிப்பில் கூடுதலோடு கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஏதாவது தடைப்பட்டு ஏதாவது காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். மேலும் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்க. நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. மேலும் உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் இந்த 7 நாட்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடும். அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே உடனுக்குடனாக அது சரியாக. அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்தது இப்பொழுது சாதகமாக முடியும். பழைய கடன்கள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய மீன ராசி என்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியமும் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இப்பொழுது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலுமே அதற்கு தகுதியானவர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்து அதற்கு பின்னர் நீங்கள் எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 28, 31, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9, வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, முக்கியமாக அவங்க இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, இவங்க ராசியில் கிரகங்கள் இந்த 7 நாட்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் என்ன விதமான மாற்றங்களை இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகப் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.